சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். 95 பயணிகளுடன் விமானம் கடத்தல், 1 கோடி ரூபாய் கேட்டு பள்ளி மாணவன் கடத்தல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பேப்பர்ல பார்த்திருப்போம். ஆனா சமீபத்துல மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தை சேர்ந்த 2 வியாபாரிகள் கடத்தப்பட்டாருங்கிற செய்தி வந்தது. செந்தில்குமார் மற்றும் கருணாநிதி தான் இந்த வியாபாரிகள். இதுல செந்தில்குமார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. தான் கடத்தப்பட்ட சம்பவத்தை பத்தியும் தனக்கு ஏற்பட்ட திகில் அனுபவங்களை பத்தியும் நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. அது என்னன்னு கேட்போம். பணம் பறிப்பதற்காகவும் வேறு சில காரணங்களுக்காகவும் ஆழ்கடத்தல் சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் கோயம்புத்தூரில் 2 குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் வழியில் பணம் பறிக்கும் நோக்கத்துடன் கடத்தப்பட்டுள்ளனர். ஆனால் ஓரிரு நாட்களிலேயே 2 குழந்தைகளும் பிணமாக கிடந்தனர். தமிழகமே துயரப்பட்ட சம்பவம் இது. சமீபத்துல நம்ம எல்லாருமே பேப்பர்ல படிச்சிருப்போம், தமிழகத்தை சேர்ந்த 2 வியாபாரிகள் மத்திய பிரதேசத்துல கடத்தப்பட்டாங்கன்னு. அதுல ஒருத்தர் தான் செந்தில்குமார். இப்ப நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறாரு. இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு அவரே விவரமா கேட்போம். வணக்கம் செந்தில்குமார். எப்படி நடந்தது இது? வேர்க்கடலை வாங்கறதுக்காக விஜய்ங்கிற ஒரு லாரி டிரைவர் மூலமா குவாலியர் மத்திய பிரதேச மாநிலத்துக்காக நாங்க போனோம். அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை சீசன் வரும். அப்பெல்லாம் பழக்கம், ராஜஸ்தான் பார்டரு மத்திய பிரதேச பார்டர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில மாதிரிகள்லாம் எங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாரு. நேர்லையும் காமிச்சாரு. பிடிச்சிருந்ததுனால நாங்கள் சரி வாங்கலாம் அப்படிங்கிறதுல நானும் என் நண்பர் கருணாநிதியும், அவருக்கு எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, அவருக்கு வந்து தெரியும். அதனால 2 பேரும் போகல. அவர் எங்களுக்காக வந்து ரூம்லாம் ஹோட்டலில் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. நாங்கள் போனோம். மறுநாள் காலையில் வந்து அவர் திரும்ப ஒரு ஜீப்பில் அழைச்சிக்கிட்டு பார்க்கறதுக்காக, பொருள்கள்லாம் பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு போனார். ஹைவேஸ்லேருந்து லெஃப்ட்டு பிரியுது.
ஆக்ரா 96 கிலோமீட்டர் இருக்கிறங்கிற ஊர்ல இருந்து இதெல்லாம் நான் தொடர்ந்து எங்க அண்ணன்ட்ட மொபைல்ல பேசிட்டு இருக்கிறேன். இந்த ரூட்ல போயிட்டு இருக்கிறேன், பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படிங்கறத தொடர்ந்து மொபைல்ல பேசிக்கிட்டே போறேன். இந்த நீங்க யதார்த்தமா பேசிட்டு எப்படி இருக்கு, ஊர்லாம் எப்படி இருக்கு என்னன்னு கேக்குறாங்க. அவங்க பாத்துட்டீங்களா என்னன்னு கேட்கல. நான் இந்த மாதிரி தகவலை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொல்லிட்டு நாங்க போறப்பதான் அந்த திரும்ப வந்து வண்டியில வந்து ஒரு கிராமத்து உள்ளார போகுது. போகல திரும்ப ஒரு 5 பேர் வண்டியில ஏறுறாங்க. ஏறக்குள்ள அவங்க யாருன்னு கேட்கல, இந்த மாதிரி அந்த மில்லுல ஒர்க் பண்றவங்க. நாங்க போய் பார்க்க போறோம். விஜய் சொல்றாரு. சரி இருக்கலாம், லேபர் அழைச்சிட்டு போறதுக்காக இருக்கலாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க கடுகளவு கூட நினைச்சு பாத்துருக்கீங்க? இல்ல நினைச்சு பார்த்தேன். ஏன்னா அவர் வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்காரு. நம்ம இட்லி தோசை எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல நாங்க சப்பாத்தி ரெடி பண்ணி அவருக்காக கொடுப்போம். அதெல்லாம் அந்த அளவுக்கு பழக்கம் இருக்கிறதுனால நாங்க அத அந்த நினைப்பே எங்களுக்கு வரல. அது மாதிரி யாரும் செய்யறதுக்கான சூழ்நிலையோ எங்களுக்கு ஐடியாவோ யாரும் இந்த இடம் இப்படியாப்பட்ட இடம்ங்கிறதும் யாரும் எங்களுக்கு அந்த விவரம் கூட உங்களுக்கு தெரியல. அந்த இது எங்களுக்கு ஐடியா கிடையாது. லாரி டிரைவர்ஸ் தர ரூட்டுகள்லாம் சொல்லுவாங்க இது டேஞ்சரான ரூட்டு, நைட்ல போக முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்த பத்தி எங்களுக்கு தெரியாது, இப்படி ஒரு இது இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. சரி போனதான் அப்புறம் அதுக்கு மேல ஒரு எண்டு போனதான் அதுக்கு மேல வாகனம்லாம் போக முடியாது. 5 பேர் ஏறினதுக்கு அப்புறம் போக முடியாது, நம்ம இறங்கி நடந்து போவோம். விஜய் சொல்றாப்ல, விஜய் யாதவ் சிங் அவன் சொல்றா நீ போலாம் நம்ம நடந்து போலாம் அப்படின்னு. சரி ஏன்னா நாங்க இது இயற்கையா உள்ளதுதான். நாங்க ஒரு சில இடங்கள்ல பார்க்க போகக்குள்ள விவசாயிகள்கிட்ட நேரடியா போய் பார்ப்போம். அப்ப வயல்ல இறங்கிதான் நடந்து போய் ஆகணும். போய் நான் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் நடந்து போய் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கும். அது மாதிரி நினைச்சிட்டு நாங்க நடந்து போயிட்டு இருக்கிறோம் பேசிக்கிட்டு. ஜீப் டிரைவர் இன்னொரு பையன் மட்டும்தான் ஜீப்ல இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கக்குள்ளே எனக்கு சின்ன சந்தேகம் வருது. என்னன்னு? எலக்ட்ரிக்கல் போஸ்டே கிடையாது அந்த ஏரியாவில் சரௌண்டிங்ல, இங்க எப்படி மில்லு இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து என் நண்பர்கிட்ட வந்து கேட்க சொல்றேன். எனக்கு ஹிந்தி தெரியாது, அவரை கேட்க சொல்றேன். ஒரே ட்ரை பிளேஸா இருக்கு, நம்ம லேண்ட்ஸ் ஏதோ தெரியல அப்படின்னு. அவங்க ஏதோ வேற நாங்க ஜாலியா பேசிட்டு போகல, இந்த பேச்சு அப்படியே மறந்துடுது. இந்த இதெல்லாம் அப்புறம் திரும்பவும் நடக்கிறோம். நடக்கல ஒரு கட்டத்துல ஒரு மலை மாரி இருந்து அதை கிராஸ் பண்ணாதான் அந்த ரோடு வரும் அப்படின்ட்டாங்க. மலை ஏறி இறங்கணும் அப்படின்னு. நான் வந்து இது தேவையில்ல, நம்ம திரும்பி போவோம். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அச்சம் வந்துச்சு எனக்கு. இதுக்கு பிறகு போய் நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னு அவசியம் இல்லை, வாங்க அப்படின்னு. இந்த சூழ்நிலை நடந்துட்டு எங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கக்குள்ளே நான் அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உட்காந்துருக்குள்ள திரும்ப ஒரு இது வந்து ஒரு 2 ஸ்டெப் வச்சக்குள்ளே திரும்ப வந்து அப்படியே உடனே மொபைல கூட. இதுக்கு இடையில விஜய் வந்து முன்னாடி நடந்துட்டு இருந்த போயிட்டு இருந்த ஆளு வந்து இந்த காட்டுல மறைஞ்சிட்டாப்ல. அப்புறம் டவுட் ஆயிடுச்சு, டோட்டலா டவுட் ஆயிடுச்சு. உடனே பின்னாடி வந்தாங்க எங்களோட வந்து மொபைலை கொடு அப்படின்னு கேட்டு பையில கை வச்சாங்க. சரி எதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு உடனே சரி இவங்கள்ட்ட அந்த இடம் வந்து சரியில்லாத இடம், நம்ம ஏதாவது அவங்களுக்கு எதிராக பண்ணோம்னா நம்ம வெளியிலே வர முடியாது. இதெல்லாமே பட்ட பகல்ல மணி 12 to 2 உடனே மொபைல் எடுத்தாங்க, பேட்டரி கேட்டாங்க, எல்லாம் கேட்டாங்க. மற்ற எங்க லக்கேஜஸ்ன்னு ஒரு ஹேண்ட்பேக் ஒரு ஷோல்டர் பேக் வச்சிருந்தேன், அதையும் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் பர்ஸு பர்ஸில் அந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாம் அப்படியே என்னுடைய கிட்ஸ் எல்லாமே என்னுடைய பேக்ல வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு நீங்க திரும்ப மேல நடங்க அப்படின்னு சொல்லி மலையில மேல ஏற சொல்லிட்டாங்க. எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல, வேற எதுவுமே பண்ண முடியாது. அங்க ஒன்னும் இல்ல, கூலா எடுத்து கொடுத்துட்டு வாங்க போவோம், அவன் கூப்பிடுறான் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க 2 பேருமே இல்ல ஏதோ ஏமாற்றப்பட்டோம். அது நல்லா தெரிஞ்சிருச்சு. சரி இதை வந்து இவங்கள்ட்ட இருந்து வந்து ஃபைட் பண்ணியோ ஏதோ ஒரு நேரத்துல செஞ்சு வெளில வர முடியாது. ஏன்னா நம்ம நடந்திருக்கிறது 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு மேல நடந்தாச்சு, காட்டுக்குள்ள வந்தாச்சு. இதுக்கு பிறகு இவங்கள்ட்ட இருந்து போனோம்னா இவங்க டைவ் இல்லாத வெளில போக முடியாது. அப்படிங்கறதுல நாங்க போய் மேல போய் நல்லா பெட்ஷீட் போட்டு உட்கார வச்சுட்டாங்க எங்களை. நாங்க உங்களை வந்து அடிக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு வேண்டியது வந்து பணத்துக்காக இந்த மாதிரி உங்களை வந்து வித்திருக்கிறாங்க. அதான் விஜய் வந்து இன்னொரு குரூப் கிட்ட எங்களை வித்திருக்கிறாரு. இது வந்து அங்க ஒரு குடிசை தொழிலாம், இது ஒரு தொழில் மாரியே நடக்குது அங்க.
டைகருங்கிறவங்க வந்து அவங்க ஃபாரஸ்ட் விட்டு வெளில வர மாட்டாங்க, கன்னு வச்சிருப்பாங்க, அவங்க வெளில வர மாட்டாங்க. அது வந்து ஒரு குரூப் இருக்கு, 4 பேர் 3 பேர் 2 பேர்னு அங்கங்க ஏரியாவுக்கு இருப்பாங்க. இவங்க இந்த 4 பேர் வந்து எங்களுக்கு அது வரைக்கும் இந்த மாதிரி குரூப்பால கடத்தப்பட்டோம்னு தெரியல. சரி, நாங்க வந்து போனது வந்து இவர் வந்து வெயிட் பண்ணுங்க, நான் என்ன சொன்னேன், எனக்கு ஏடிஎம்ல பணம் இருக்கு, நீங்க வாங்க, எங்கள ஒரு ஆள் கருணாநிதியை வந்து வண்டியில உட்கார வச்சிங்க, நான் வந்து ஏடிஎம்ல பணத்தை எடுத்து கொடுத்து நீங்க கூட போக வேணாம், நான் எடுத்து கொடுத்துட்றேன், என்னை விட்டுடுங்க, 70,000 ரூபாய் போல பணம் இருக்கேன் ஏடிஎம்ல, எடுத்து கொடுத்துட்றேன்னு சொன்னேன். ஆனா அவருக்கு வந்து அவன் சிரிச்சதே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. சிரிச்சாங்களா? சரி, இது ஏதோ இல்ல, நீங்க 2 நாள் இங்க இருக்க வேண்டியது வரும் அப்படின்னாங்க. ஏன் பணம் வந்து பத்தலங்கிறதுல அது வந்து அந்த இதுல அவங்க ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க, அது வந்து இது பண்ணிருப்பாங்களாட்டிருக்கு. அதனால அப்புறம் வந்து அன்னைக்கு நைட் வந்து திரும்பவும் எங்களை கீழே இறக்கிட்டாங்க மலையில இருந்து. அப்போ கிளியரா சொல்லலையா என்ன எதுன்னு சொல்ல, உங்களை கிட்னாப் பண்ணிருக்கோம், எங்களுக்கு பணம் தேவை, அவ்வளவுதான். இத டீட்டெயிலா அவங்களுக்கு நைட்டு சொல்றோம் அப்படிங்கறதோட அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இல்ல, திரும்ப மலையில இருந்து கீழே இறக்குனாங்க. ஒரு 7-7:30 இருக்கும். இறக்கி ஒரு ரோடு, சாதாரண மண் ரோடு போகுது, அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து மரங்கள்லாம் வெட்டி டிராக்டர்ல கொண்டு போறவங்க அந்த ரோடு அது இருக்கு. அது வச்சு உட்கார வைக்கக்குள்ள திரும்ப அந்த டிராக்டர் சவுண்டு கட்டும், திரும்ப எங்களை மலையில மேல ஏற சொல்றாங்க. ஒரு 100 மீட்டர் ஏறி அங்க ஹால்ட் ஆகிறோம். ஹால்ட் ஆகல ஒரு டிராக்டர் தான் வர மாதிரி தெரிஞ்சு கண்டினியூஸா ஒரு 4 டிராக்டர் வந்துகிட்டு இருக்கு. சரி, இது வந்து வேற வாய்ப்பே கிடையாது, எங்களுக்கு 3 பேரு காவல், உங்க 2 பேரை பாத்துக்கிறதுக்கு. சரி, நான் ஒரு கருணாநிதிட்ட தமிழ்ல வந்து இந்த மாதிரி நான் வந்து கீழே எப்படியா வந்து இறங்கி ஓடிடுறேன், ஓடி அவங்கள்ட்ட உதவி கேட்கறேன், நீங்க வந்து ஏதாவது பாருங்க, நீங்க சமாளிச்சு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு டிராக்டர் கட்ட கீழே இறங்குள்ள நான் இறங்கி கீழே ஓடியாரேன். அதுல வந்து நான் சத்தம் போட்டு ஓடியாரக்குள்ள இந்த 2 பேரும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயந்துகிட்டு, நான் நினைச்சது நடந்தது, அந்த 2 பேர் பயந்துகிட்டு அவங்க ஃபாரஸ்ட்ல மேல போயிட்டான். யார் 2 பேரு? இந்த 3 பேர்ல எங்களை காவல் இருந்த 3 பேர்ல நான் சத்தம் போட்டுட்டு கீழே இறங்கி ஓடியாந்ததும் இந்த 2 பேரு மேல ஓடிட்டான் பயந்துட்டு. ஆனா ஒருத்தன் வந்து லோக்கல் ஆளாட்டுறது, அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு கீழே இறங்கி ஓடியான்ட்டான். உங்களுக்கு மொழி தெரியாது, நீங்க என்னன்னு சொல்லி கத்துனீங்க? அதான் நான் ஹெல்ப்னு தான் சொன்னேன். அது எனக்கு சில வேர்டு பரதேசி ஆச்சுமீனா வெளியூர் ஆளு, மதராசினா அவங்களுக்கு புரியும். ஆனா அவங்களுக்கு மேக்சிமம் ஹிந்தின்னு ராஜஸ்தானி தான் நிறைய பேசுறாங்க, அதனால அது கொஞ்சம் ப்ராப்ளம். நான் வந்ததும் உடனே வந்து டிராக்டர் வெளிச்சத்துல வந்து பார்த்தேன், அப்பதான் அங்க அந்த காயம் கீழே உருண்டு வரக்குள்ளதான் அந்த முள்ளு கல் அடிபட்டது. வந்ததான் அவரு வந்து பார்த்தாங்க, காயத்தெல்லாம் டார்ச் அடிச்சு பார்த்துட்டு அப்ப ஏற்பட்டதுதான். அவன் அந்த லோக்கல் வந்தவன் அவன் வந்து என்ன சொல்லிட்டான், அவங்க மொழியில வந்து இந்த மாதிரி நாங்க இதுக்காக தான் கடத்திருக்கிறோம் அப்படின்னு அவன் உள்ள இருக்கிற அந்த கடத்தல்காரன் அவன் பேரை சொன்னதும் இவங்க எல்லாம் என்ன விட்டு விலகிட்டாங்க. குரூப் லீடர் பேரை சொன்னது இவங்க எல்லாம் என்ன விட்டு விலகிட்டாங்க. வந்து அவங்க கிட்டத்தட்ட 20 பேர் இருந்தாங்க, 4 டிராக்டர்ல 20 பேர் இருந்தாங்க. அதாவது லேபரு, அவங்க ஓனரு எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் வந்து இது பண்ணிட்டாங்க, விலகிட்டாங்க. தண்ணி கேட்டதுக்கு கொடுக்கல, என்ன உட்கார சொல்லிட்டாங்க. கருணாநிதி அதுக்கு பிறகு கீழே இறங்கி வராரு, அவருக்கும் சிராய்ப்பு காயம் அந்த உட்கார வச்சுட்டாங்க. அப்புறமா அவன் என்ன சொல்லி இருக்கிறான், நான் வர்ற வரைக்கும் நீங்க காவல் இருக்கணும், அவங்களுக்கு காப்பாத்த அவங்க ஒண்ணும் செய்ய முடியாத, ஏன்னா இவங்க ஃபாரஸ்ட்ல போய் விறகு வெட்டுறாங்க, நாளைக்கு வந்து இவங்களுக்கு வந்து பாதகம் வந்துரும். அதனால அவங்க வந்து இது தெரிஞ்சு போச்சு, சரி நம்ம பெரிய குரூப்ல மாட்டிருக்கிறோம், ஒன்னும் இல்ல சரண்டர் ஆயிட்டோம், டோட்டல் சரண்டர் உட்காந்துட்டோம். அப்புறமா அவங்க வந்தாங்க, அவங்க வந்தப்பதான் கன்னு எல்லாம் வருது.